அதை சமைக்கிறோம். வாங்க என்ன சமைக்கிறோம் பார்க்கலாம். அப்பாவும் பொண்ணும் சிக்கன் பிரியாணி வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ணேன். ஆனால் பெரிய சொதப்பல் பண்ணிட்டேங்க. பிரியாணியில் சிக்கன் போடவே மறந்துட்டேன். அரிசி போடுற டைமில் தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ பெரிய சொதப்பல் பண்ணிட்டேமேனு 2 நாளாக அவர் ஊர் கிளம்புறாருங்கிற மைண்ட் செட்லேயே சுற்றிட்டுருக்கேன். ஸோ ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அரிசியும் சிக்கனையும் மொத்தமாகவே போட்டு வேக வச்சேன். சூப்பராக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றினாலேன்னு தெரில, டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது பிரியாணி. அவர் இருக்கிற பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் எதுவும் செஞ்சு கொடுக்க தோணல. இப்போ கிளம்புற டைமில் அவருக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் 2 நாளாக. அவருக்கு பிடிச்ச மாதிரியே பிரியாணி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அவருக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் அது டெசர்ட் பண்ணியிருந்தேன். அதையும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். இப்படி தான் இன்றைக்கான லன்ச் மெனு போச்சு. நிலன் குட்டி கூட ரொம்ப லைக் பண்ணி இந்த பிரியாணி சாப்பிட்டான். ரொம்ப மைல்டாக இருந்தது, காரம் எதுவுமே இல்லாமல் செஞ்சேன்.